முந்தின நாள் மாலை நாளைக்கு கிறிஸ்துமஸ் எவ்வளவு காலம் இருக்கு. முதல்ல கறி கடைக்கு போய் கறி வாங்கணும். கூட்டத்தை கறியை வாங்குறதுக்குள்ள ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடலே அடிச்சிடலாம். ஆயா மாச திட்டம் வாங்குறதுக்கு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நானே நாளைக்கு கிறிஸ்துமஸ் பிரியாணி செய்ய கறி வாங்கணும். அதோட உன் தங்கச்சி வேற வெங்காயம் வாங்கிக்கணும், வெள்ளை பூண்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்ல பாரு. எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து முடியறதுக்குள்ள அப்பா கிறிஸ்துமஸ்னா ஜாலியா இருக்கும். பிரியாணி வாங்கணுமா, அது வீட்டுக்கே வந்துருக்குது. சர்ச்சுக்கு போகணுமா, மெசேஜஸ் கேட்டோமா, பிஸ்னஸ் பண்ணணுமா, அந்தமா சாப்பிட்டோமா, லெஸ் வரி மோர் ஹாப்பி. ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். மனசு பஞ்சு எல்லாம் பேசுற கிறிஸ்மஸ் போதா வினோது எனக்கு விட்டாம கணக்கு போயிட்டு இருக்கா. ஆர்ஃபனேஜுக்கு போனோமா, கேனை கொடுத்தோமா, வீடியோ எடுத்தோமா, யூடியூப்ல போட்டோமா, லைக்ஸா அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, ஃபேமஸ் ஆன மாதிரியும் ஆச்சு. ஒரு கல்லில 2 மாங்காய். இதோட பிசினஸ் வேற லெவல்ல கொண்டாடலாம். நடத்து மாப்பிள்ள நடத்து. சரிடா, எனக்கு டைம் ஆச்சு. நாளைக்கு சர்ச்சில் பார்க்கலாம். பாய். மறக்காம என் வீடியோக்கு லைக்கே போட்டுருக்கேன். ஓகே ஓகே. காட்சி 2 ஆலயம் கிறிஸ்துமஸ் ஆராதனை. சபையார் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்நாள் வரை நம்ம கேட்ட செய்தியின்படி கிறிஸ்துமஸ்க்காகவே ஆயத்தப்பட்ட நாம் இனி கிறிஸ்து வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவோம். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஜெபிப்போம். ஆண்டவரே, சீக்கிரம் மனதில் ஒரு விஷயம் ஆண்டவரே. அவனை கொட்டி ஜெபிக்க ஆண்டவரே, அவனை கட்டி ஜெபிக்க ஆண்டவரே, முட்டி ஜெபிக்க ஆண்டவரே. சூழ்நிலை ஜபத்துக்கு பெருத்து வாழ்ந்தாங்க ஆண்டவரே. ஆமென். அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு என் மாமனார் வீட்டுக்கு வரக்கூடாது. அது வந்தாலே பிரச்சனையை கூட்டி சமாதானத்தை விளையாடிக்கிறாரு. அதனால அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு என் மாமனார் சென்னை கிளம்புறாரு. ஆமென். மேரி கிறிஸ்துமஸ் மாமனார். சேஃப்டியும் அங்கே வீட்டில் நல்ல நாள் அதுவுமா இல்லைன்னா அப்பா திட்டுவாரு. சொன்னதே திரும்ப திரும்பி சொல்லுவாரு. அவரை சமாளிக்கவே முடியாது. என்னடா ஊங்க மாதிரி பேசிட்டீங்க. பெரியவங்க கிறிஸ்துமஸ் வீட்டில் கொண்டாடுறாங்க. நம்ம தான் யங்ஸ்டர்ஸா வெளியே கொண்டாடணும். ஒரு நேரம் வந்து சரிடா, நான் பேசி பார்ப்பேன். நம்ம பசங்களுக்கு யார்கிட்டயும் சொல்லிட்டியாடா? நம்ம பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சுடா. புக் பண்ணியாச்சு, பழத்துக்கு டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. நீ வந்தா வந்து ஒரு காசு கொண்டு வந்துருந்தா. பாய் வேடா. காட்சி 3 கிறிஸ்துமஸிற்கு அடுத்த நாள் காலை துப்புரவு தொழிலாளிகள் சாலையை சுத்தம் செய்யும் போது தீபாவளிக்கு அது பட்டாசு குப்பம் கிடக்குது. ஆனா இந்த கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி பக்கெட்டு
இதுகளிலே பெரிய சோம்பேறியா இருப்பாங்க போல. டேய் சங்கரே, இங்க பாரு எவ்வளவு பாட்டு கிடைக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ் தான் குடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அதே குடிச்சு நான் கேட்க போறேன். ஐயோ, பழகாக்க தப்பாவும் இங்கதான் இருக்கு. பாவம் அவங்க செஞ்சது அவங்களே சாப்பிட போட்டு போறேன். போன வருஷம் தரப்போன வீட்டு எஸ்தர் அக்கா கிறிஸ்துமஸ் லட்டு நினைச்சு அந்த லட்டை வச்சுதான் என் பையன் இன்னும் கிரிக்கெட் விளையாடுறான் பாரு. பால் காசு முடிச்சதான் போறேன். இந்த வருஷம் கொஞ்சம் பெருசா சேர்க்கணும், ஃபுட்பாலுக்கு சேர்த்து விடலான்னு இருக்கேன். உனக்கு லட்டுவா? எனக்கு மைசூர் பாக்கு. அதை விட எங்க ஊர்ல ஸ்கூல்ல ஐடியா கொடுல அந்த மைசூர் பாக்கு கீழே வச்ச ஆடாவில் இருக்கு. அப்ப பாத்துக்கோ எவ்வளவு சாகஸ் பழகா செஞ்சிருக்காங்க. ஆமாடா. டேய், கொஞ்சம் கவனி. யாரா மொனார சொல்லி கேட்கல? ஆமாடா. டேய், இதோ பாருடா, குப்பையில யாரோ கிடக்குறாங்க. ஐயோ சாமி, இது போல கேஸ். வாடா ஓடி. டேய், கிட்ட போகாதடா. தூக்குடா தூக்குடா உசுர இருக்கா. சரி இருக்குடா. ஐயா சாமி, யார் நீங்க? உங்களை யார் துன்பம் போட்டது? நான் தான் இயேசு கிறிஸ்து. என் பிறந்த நாளை கொண்டாடுற ஜோர்ல இவங்க எல்லாரும் கடைசியில் என்ன குப்பையில போட்டாங்க. என் பிறந்த நாள்ல எனக்கு பிரியமானதை செய்யாம இவங்க இஷ்டத்துக்கு ஆடம்பரமா கொண்டாடுறாங்க. இதுக்காகவா நான் பிறந்தேன்? என் பிறந்த நாளை கொண்டாடுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் திரும்ப வருவேன், ரெடியா இருந்தேன் தான் சொன்னேன். இங்க யாராவது ரெடியா இருக்கீங்களா? கிறிஸ்துவின் முதல் வருகை கொண்டாடும் இந்த வேளையில் ஆயத்தத்தை குறித்து சிந்திப்பது முக்கியம். வேதம் அவருடைய பிறப்பை கொண்டாட சொல்லவில்லை, நாம் எப்படி அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது போல, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். நாம் ஆயத்தமாய் வாழ்வோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். மாரானாதா. கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென்.